போன சாப்டரோட முடிவுல அந்த ராட்மேனை வெறும் கல்லை வச்சு டிஃபீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அந்த ராட்மேனுடைய ஃபிளஷை தொட்டு அதோடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அதன் மூலியமா அந்த கோடெக்ஸ் 2% தான் இன்க்ரீஸ் ஆச்சு. இதை நான் ப்ரீவியஸா அப்சர்வ் பண்ண அந்த ஜெயின் ராட்டை விடவுமே ரொம்ப கம்மி தான். இதுல இருந்து எனக்கு தெரிய வந்தது ஒரே விஷயம் தான். நான் அப்சர்வ் பண்றவங்களுடைய கோடெக்ஸ் வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு ராட் கிங்குடைய ஜீனை கன்சியூம் பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வேரி ஆகும். உடனே நான் வந்துட்டு இப்ப இத பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்கிறதோ சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லேடி சைபாக்கு வந்துட்டு இந்த ராட்மேனை யார் கொண்டு இருப்பாங்கன்னு யோசிக்க அப்படியே இந்த சீன் இங்க முடியுது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு மயங்கி இருக்க ஒரு லேடியை தூக்கிட்டு ஒருத்தன் வரான். அவனுக்கு எதிர்க்க இருக்க ஒரு சர்க்கிள்ல அந்த லேடியை வச்சுட்டு மண்டி போட்டு கிங் ராட் காட் என்னால முடிஞ்ச இந்த ஆஃபரிங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றப்போ பதிலுக்கு எதிர்க்க இருந்த அந்த ராட் கிங்கும் எதுக்கு இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கேன், நான் பசிலேயே சாகணும்னு எதிர்பார்க்கறியா, என்னுடைய பல்லுக்கு நடுவுல இருக்க அந்த கேப்புக்கு கூட இவ சூட் ஆக மாட்டான், இல்லனா இவளோட சேர்த்து பொண்ணையும் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா அப்படிங்கிறப்போ இதை கேட்டு அவனும் பயத்துல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என்னுடைய எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் லிசன் பண்ணுங்க ராட் காட். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அவுட் சைடுக்கு வர எல்லா யங்கோமனும் ரொம்பவே காஷனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் சைட்ல அவங்க யாருமே வெளியில போறது இல்ல. டேல கூட ஒரு கேங்கா தான் வெளியில போறாங்க. அதனால அவங்கள பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே அந்த ராட் கிங் வந்துட்டு அப்ப இதுதான் உன்னுடைய பிரச்சனையா இருந்தா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எங்க இருக்க உமனுக்கு பதிலா எங்க இருக்க மென்ன பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டை தூக்கி அவன்கிட்ட எறிறான். பதிலுக்கு அந்த கல்ட்டை சேர்ந்தவனும் அந்த ரா மீட்டை சாப்பிட்டுட்டு இந்த ப்ரீஷியஸ் கிஃப்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த ராட் கார்டு வந்துட்டு சாக்ரிஃபைஸ்க்காக கொண்டு வந்த அந்த பொண்ணை தன்னுடைய நாக்கால பிடிச்சு அப்படியே அந்த பொண்ணை முழுங்கிட்டா. அங்க இருந்து அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க கிட்ட எனக்கு இன்னொரு ரிக்வஸ்டும் இருக்கு, நெக்ஸ்ட் டைம் சாக்ரிஃபைஸ கொண்டு வரும்போது இந்த ஆர்டினரி பீப்புள்லாம் எனக்கு தேவையில்ல, ஏன்னா அவங்களுடைய மீட் வந்துட்டு இப்பெல்லாம் டேஸ்டாவே இருக்க மாட்டேங்குது. அதனால இதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு இந்த நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் லக்ஸரி லைஃபா வாழ்றவங்களுடைய மீட் தான் வேணும், ஏன்னா அந்த மீட் தான் ரிச்சாவும் டேஸ்டாவும் இருக்கும். அப்படியே இந்த சீனிங்க முடிய இதே நேரத்துல ஷானுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஸ்பெஷல் ட்ரைனிங்க அவ வீட்டுல இருக்கும்போது டீச் பண்ண மைன்யூட்டான விஷயத்த கூட அவளுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்குன்னா அவளுடைய பஞ்ச் ஆங்கிள் வந்துட்டு கொஞ்சம் ஹையா இருந்துச்சு. அதுல இருந்து அவளுடைய ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ற வரைக்கும் இன்ச் பை இன்ச் சொல்லி கொடுத்தேன். உன்னுடைய ஆப்போனண்ட்டை டைரக்டா ஃபேஸ் பண்ணாத, உன்னுடைய ஆங்கிள ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாக்க லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிராக்டிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலா அவளுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னை அட்டாக் பண்ண சொன்னான். உடனே அவளும் ஃபிஸ்ட் பஞ்சை என்னை நோக்கி லான்ச் பண்ணான். நான் அதை ஈஸியா பிளாக் பண்ணிட்டேன். உன்னுடைய பஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு, அதுக்கப்புறம் நீ ரிலீஸ் பண்ண அந்த பவர் அதை முன்ன விட இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுடைய லெஃப்ட் லெக்க பயன்படுத்தி எனக்கு ஒரு கிக் கொடுக்க அதை பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உன்னுடைய ஆப்போனண்ட்டை கிக் பண்ணும்போது உன்னுடைய ரெண்டு காலும் செப்பரேட்டா இருக்கணும். நான் இப்ப சொல்லி கொடுத்த அந்த கரெக்ஷனை அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப வந்து என்ன அட்டாக் பண்ணுன்னு சொல்ல அவளும் பர்ஃபெக்டா என்ன அட்டாக் பண்ணான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அவ எக்ஸாஸ்ட் ஆயிட்டான். உடனே ஷான் வந்துட்டு சென் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறத என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஆனா இது எனக்கு பத்தாது, பேசாம 3 times a weekங்கிறத நம்பியே ரெகுலரா ட்ரெயின் பண்ணக்கூடாது. பதிலுக்கு நானும் அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா இப்பவே நம்ம அதிகமா தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். உன்னுடைய மசிலை எந்த அளவுக்கு நீ ட்ரெயின் பண்றியோ அந்த அளவுக்கு ரெக்கவர் பீரியடும் தேவைப்படும். பதிலுக்கு அவ்வளவு சரின்னு சொல்லிட அப்ப சடனா என்னோட மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அது ஒரு நியூஸ் ரிப்போர்ட். இந்த மாதிரி மெகா டயட்டிங்கிற ஒரு குரூப் வந்துட்டு அவங்களுடைய அபிஷியலான வெப்சைட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டா சைபர் கேர்ள் ஒருத்தி மாடிஃபிகேஷன் அப்போ டிசபிள் ஆயிட்டா. அவளுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த குரூப் செஞ்சு தராங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த கயட்டோ ஃபேமிலியை சேர்ந்த அந்த பையன் சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஸ்பைடருடைய ஜீனை ஃபியூஸ் பண்ணிருக்கான். இதன் மூலியமா அந்த யூனிவர்சிட்டியுடைய ரெக்கார்டையே பிரேக் பண்ணிருக்கான். ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுல அவன் 2வது ஜென் ஃபியூஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கான். எதுக்கு இதை பிரேக்கிங் நியூஸா போட்டிருக்காங்கன்னா நார்மலாவே ஒரு பர்சன் அவனுடைய அடல்ட் ஏஜ் அடையும் போதுதான் இந்த ஜென் ஃபியூஷனை ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த பர்சனுடைய பாடி அந்த மியூட்டன்ட் ஜீனுக்கு அடாப்ட் ஆகும். ஆனா அந்த கயட்டோவை சேர்ந்த அந்த பையன் வந்துட்டு 18 வயசு ஆகுறதுக்குள்ளேயே அவனுடைய செகண்ட் ஜென் ஃபியூஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கான். உண்மையிலேயே அவனுக்கு டேலண்ட் அதிகம் தான். ஒருவேளை இந்த ஜென் ஃபியூஷன் தான் நல்ல சாய்ஸா இருக்குமோ சைபாக கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே என்னுடைய நாவலுக்கான கமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது
எல்லாத்துக்குமே அந்த விஸ்டம் ஆஃப் ரூட்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரெகுலரா இந்த நாவலுக்கு நான் பிராக்டிஸ் பண்றதுனால என்னால இப்ப பர் ஹவருக்கு 10,000 வேர்ட்ஸ் டைப் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த நாவலை நான் எழுதுறதுக்கு சில மணி நேரம் தான் ஆகுது. இதனால என்னுடைய ரெகுலர் ட்ரைனிங்க்கு எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த நாவலை நிறைய பேர் படிக்கிறதுனால ஆத்தரான எங்களுக்கு இதன் மூலியமா எங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய டேடி இந்த நாவலை பார்த்துட்டு, சென் உன்னுடைய நாவல் ரொம்ப நல்லா இருக்க, நீ இதே மாதிரி ஸ்டெடியா 10,000 வேர்ட்ஸ் பர் டேக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணனா உன்னால ஈஸியா $15,000 per மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி நீ வேர்ட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி டாலர் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை என்னுடைய டேட் சொன்ன மாதிரி வேர்ட் கவுண்ட் மூலியமா என்னால அதிகமா ஏர்ன் பண்ண முடிஞ்சுன்னா அந்த மியூட்டன்ட்டுடைய மீட்டை வாங்குறதுக்கு நான் கவலைப்பட தேவையில்ல. இப்படியே போச்சுன்னா அடுத்த 2 மாசத்துக்குள்ள என்னால அந்த மியூட்டன்ட் ஈகளுடைய கோடெக்ஸ ஈஸியா அன்லாக் பண்ண முடியும். அப்படியே கொஞ்ச நாள்ல என்னுடைய டீச்சர் ஹான் வந்துட்டு பசங்களுடைய ட்ரைனிங் ப்ராக்ரஸ ஐடென்டிஃபை பண்றதுக்காக இன்டர்னலா ஒரு ஸ்பாரிங் மேட்ச் வச்சாரு. எப்பவும் போலவே அந்த மார்ஷல் ஆர்ட் ஸ்டேஜை பயன்படுத்தி எல்லாருமே நான் டிஃபீட் பண்ணேன். இதன் மூலியமா எனக்கு திரும்பவும் $880 அதோடு சேர்த்து பிரைமல் டாமினன்ஸ்ங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. இதே நேரத்துல ஷான் வந்துட்டு ஸ்பாரிங்ல யாருமே டிஃபீட் பண்ணாததுனால கிளாஸ்ல லாஸ்ட் ரேங்க் அப்ளைன் பண்ணான். ஆனா முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்போ அவளால ஆப்போனன்ட்டை எதிர்த்து ஃபைட் பண்ண முடிஞ்சு. போன வாட்டி அந்த யூட்டாங்கோட ஸ்பேர் மேட்ச் போடும்போது ஒரே ஸ்ட்ரைக்ல ஷானை ஸ்டேஜ் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டா, அதுவும் வெறும் 3 செகண்ட்ஸ்ல. ஆனா இந்த வாட்டி யூட்டாங்க்கு அகேன்ஸ்டா 3 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணான். ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் இல்லாம அந்த 3 மினிட்ஸ்ல செவரல் பஞ்சஸையும் அதே நேரத்துல மல்டிபிள் கிக்ஸையும் லான்ச் பண்ணான். இது எல்லாத்தையும் பார்த்த ஹானும் அவளுடைய ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால அவளை என்கரேஜ் பண்ற விதமா பிரைஸ் பண்ணாரு. அப்புறம் தான் ஹான் வந்துட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொன்னாரு. இன்னும் 1 மந்த்ல செகண்ட் இயர் எலைட் கிளாஸ் சேர்ந்தவங்க கூட இந்த ஃபர்ஸ்ட் இயர் சேலஞ்ச் பண்ண போறாங்க. போன வாட்டி நம்ம ஹீரோ டீம் ஃபேஸ் பண்ணது நார்மல் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், இந்த வாட்டி ஃபேஸ் பண்ண போறது எலைட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த எலைட் ஸ்டூடெண்ட் நார்மல் ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த வாட்டி நம்மளுடைய கோல் அந்த எலைட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை டிஃபீட் பண்ணணும். உடனே எல்லாருமே கோரஸா எஸ் சார்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த நாவல் மூலியமா நான் $80,000 சேவிங் பண்ணிருக்கேன். அந்த மெசேஜை பார்த்த உடனே நான் டைரக்டா மார்க்கெட்டுக்கு தான் போனேன். அங்க இருந்த அந்த லேடி கிட்ட எனக்கு ஜெயின்ட் ஈகளுடைய மீட் வேணும்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் உனக்கு எவ்வளவு வேணும், ஏன்னா இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, 50 kgக்கு மீட் வாங்கினீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை கேட்ட உடனே அப்ப இப்போதைக்கு மீட்டை வாங்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எனக்கு போதுமான அளவுக்கு மணி கிடைச்சதுக்கு அப்புறம் 50 kg வாங்கிடலாம் அப்படின்னு திரும்ப வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன். அப்பதான் ஷான் வந்துட்டு நம்ம கேஃப்டேரியால புதுசா ஒரு ஃப்ரைய லான்ச் பண்ணிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஷெஃபுடைய ஃப்ரைஸ் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சாம், நம்ம ட்ரை பண்ணலாமான்னு கேட்க நாங்க 2 பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போனோம். உண்மையை சொல்லணும்னா அந்த ஸ்மெல்லே அமேசிங்கா இருந்துச்சு. அவ்வளவா கூட்டம் இல்லைங்கிறதுனால வாங்கிட்டு போய் எங்களுக்கான பிளேஸ ஆக்குபை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரைஸ ட்ரை பண்ணோம். சடனா ஷான் வந்துட்டு, சென் நல்ல வேலை நம்ம சீக்கிரமா வந்துட்டோம், பின்னாடி அந்த கியூவை பாத்தியா, இன்கேஸ் லேட்டா இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் கியூல தான் நின்றுப்போம். எப்பயுமே கிளாஸ்ல நடக்கிற மாதிரி கியூல நிறைய பேர் நடுவுல வர அங்க சில பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம யூ தான், ஒழுங்கா லைன்ல வா அப்படின்னு அங்க இருக்கவன முறைக்க இத பார்த்த ஷானும் அங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறது நம்ம யூ தான், நம்ம அங்க போலாமான்னு கேட்க பதிலுக்கு நானும் இதில் நாம இன்வால்வ் ஆக வேணாம், அந்த பர்சன் கியூவை கட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம யூ தான் அங்க மிரட்டுற டோன்ல பேசிட்டு இருக்கான். உடனே அந்த பர்சனும் வியூவை மறைச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப டைரக்டா அவங்க கேங் இருக்க இடத்த நோக்கி போறான். அவங்க கிட்ட பேசிட்டு அங்க இருந்த 4 பேருமே கியூல நம்ம வியூக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இத பார்த்து அவனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எல்லாரும் கியூல வாங்கன்னு சொல்ல அவங்க எல்லாருமே வியூக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்த ஷானும் சென் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல நானும் அங்க போயிட்டு அந்த சீனியர் ஷோல்டர்ல கை வச்சுட்டு ப்ளீஸ் போய் லைன்ல நிக்கிறீங்களான்னு கேட்க பதிலுக்கு அவனும் தெனாவட்டா முடியாதுன்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க உடனே கையில இருக்க மொபைலை காட்டிட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால பெருசா என்ன பண்ண முடியும், இந்த ரெக்கார்டிங் கிளிப்ப பிரின்சிபலுக்கு காட்டுவேன், உங்க மேல ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த சீனியரும் எனது கம்ப்ளைண்ட் பண்ணுவியா, அது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் அப்ப லைன்ல வராம இருக்கிறது கேவலமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்ல பதில் தூச்சி பேசாம அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதே நேரத்துல ஒரு பேலஸ காட்டுறாங்க. ஆக்சுவலா அங்க இருக்கிறது அந்த கல்ட் மெம்பர் தான். அங்க இருந்த ஒருத்தனும் ஷா வந்து இறந்துட்டான். மார்க்கெட் பிளேஸ்ல போலீஸ ப்ரொவோக் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது அவன் இறந்துட்டான். ஆக்சுவலா இவங்க பேசுறது அந்த ஓல்டு மேனை பத்தி தான். பதிலுக்கு இன்னொரு மெம்பர்
நம்பரும் அவனுக்கு இது தேவைதான், நமக்கு எப்பவுமே ப்ராப்ளமா தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான், இப்படி இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்துச்சுன்னா அவன் நம்மள பாதாளத்துல தள்ளி விட்டுருப்பான். உடனே அங்க இருந்த லீடரும் இவன் தான் நியூ கமர், ஷாவுடைய பொசிஷனை இவன் தான் டேக் கேர் பண்ணிக்க போறான். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ரேட் கார்டு வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆர்டினரி பீப்புளுடைய டேஸ்ட் நல்லா இல்லைங்கிறதுனால இதுக்கப்புறத்துல இருந்து நோபல் மாதிரியான ஹை பேக்ரவுண்ட் இருக்கவங்கள சாக்ரிஃபைஸா கொண்டு வர சொல்லியிருக்காரு. சோ எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பான சாக்ரிஃபைஸா கொண்டு போக கூடாது. உடனே அங்க இருந்த கல்ட்டை சேர்ந்தவங்களும் நோபல் மாதிரி ரிச்சான பர்சனை கேப்சர் பண்றது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம், பதிலுக்கு இன்னொருத்தனும் ஆர்டினரி பீப்புளை சாக்ரிஃபைஸ் பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறது இல்ல. இதுவே நோபல் மாதிரியான பெரிய ஆளுங்க மேல கை வச்சோம்னா அதோடைய கான்சிக்வன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரே வழிதான் இருக்கு, வெல்த்தியா இருக்கவங்களுடைய சன்னை கிட்னாப் பண்ணுங்க. ஆனா அவங்க வந்துட்டு மர்ச்சன்ட் மாதிரி பவர்லெஸ்ஸா இருக்கணும், அதனால நம்மளுடைய ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த நியூ கமர் கிட்ட, நீ புதுசுங்கிறதுனால நோபல் அண்ட் ரிச் பர்சனை கேப்சர் பண்ணணும்னு நினைக்காத, அதுக்கு பதில் ஹேண்ட்ஸமா இருக்க ஆர்டினரி மென்னை கேப்சர் பண்ண. இது கேட்ட அந்த நியூ கமரும், நீங்க கவலைப்படாதீங்க லீடர், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான சைல்ட நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.